ஆனால் சார் இப்போ வரைக்கும் நிறைய பேருடைய கருத்து என்னவா இருக்குன்னா, திரு விஜய் அவர்களுக்கு சிபிஐ என்கொயரி கொஞ்சம் லீனியண்ட்டாக தான் இருக்குது. இப்போ பாருங்கள், இன்னைக்கு கண்டினியூ பண்ண வேண்டியதை நீங்கள் போயிட்டு பொங்கல் முடிஞ்சு வாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற கருத்து இருக்குல்ல சார், உண்மையாகவே லீனியண்ட்டாக தான் அணுகுறாங்களோ? சாட்சி தானே அவர். இதில் வந்து அவர் குற்றவாளி கிடையாது, இல்லை சாட்சி தான். இப்போ அவர் பார்த்தது என்னங்கிறத அவங்க கேட்குறாங்க, அவ்வளோதான். அவர் குற்றவாளியாய் ஒரு வேளை சேர்த்தாங்கன்னா அந்த விசாரணை முறை வேறு மாதிரி. ஓகே, அது அப்போது கொஞ்சம் ரக்கடாக கேட்பாங்க, இன்னும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுற விதம் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். மற்றபடி இப்போ சாட்சியை விசாரிப்பது எப்படியோ அப்படி தான் அவங்க கேட்டிருப்பாங்க. ஆனால் இந்த சிபிஐ என்கொயரி இது பற்றி வெளியே எதுவும் பேச முடியாது. பட் இந்த ஜனநாயக இஷ்யூ பற்றி இது வரைக்குமே அவர் பேசாததுக்கு என்ன சார் காரணமாக இருக்க முடியும்? யார், விஜயா? விஜய் வந்து இப்போ ஆக்சுவலாக எனக்கு அநீதி இழைக்கப்படுது, என்னுடைய படத்தை முடக்க நினைக்கிறாங்க அப்படின்னா அவர் வெளிப்படையாக பேசணும். அதுதான் வந்து மக்கள் மத்தியில் அவருக்கும் மக்களுக்குமான அந்த உறவுக்கு அடையாளம். இப்போ இவ்வளோ பெரிய கூட்டம் ஏன் விஜய்க்கு பின்னால் வருது அப்படின்னா, விஜயை தன் மகனாகவோ அண்ணனாகவோ தம்பியாகவோ ஏதோ ஒரு வகையில் அவங்க கனெக்ட் ஆகுறாங்க. அப்போ நமக்காக வந்து நிற்கிற இந்த கூட்டம் வந்து ஒரு சந்தேகத்தோடையே இந்த விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு, என்ன நடக்குதுன்னே அது புரியல. அப்போ நாம் ஒரு 2 வார்த்தை பேசணும்னு அவர் நினைக்கணும். இதுவரையும் அவர் பேசாததுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயந்தான்.